கர்த்தர் கை திறந்து கொடுத்த அத்தனை குடும்பத்திற்கு அது திருப்தியாய்தான் இருக்கும். மோசையை இருக்க விடாம மோசையின் பாரத்தை அதிகப்படுத்தி எங்களுக்கு இறைச்சிதான் வேணும் இந்த ஆப்ஷனோட கேட்டாங்க பாருங்க. ஆமா, என்னாகும் 11 இருக்குது, தெரிந்த வார்த்தைகள் எடுக்க வேணாம். ஆமே, கர்த்தர் அந்த ஆப்ஷனோட வற்புறுத்தி கேட்கிறாங்க. கர்த்தர் ஆப்ஷனோட கொடுத்த அந்த மண்ணு அவர்களை பாதிக்கவில்லை. ஆனா அவங்க விரும்பி ஆப்ஷனோட கேட்டாங்க பாருங்க. இதுக்காக கர்த்தர் கை திறந்தே ஆகணும். ஆமே, அந்த ஆப்ஷன் வச்சு கேட்ட அந்த நன்மை என்பது அவர்களுக்கு திருப்தி அல்ல, அவர்களுக்கு வேதனை உண்டாக்கிச்சு. ஆமே, எனவே ஒரு தேவ பிள்ளை கை தரங்கன்னு கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா எப்படி கேட்கிறேன்? ஆப்ஷனோட கேட்கிறேன்னா, இல்ல ஆண்டவரே நீங்க எனக்கா எப்படி கை திறந்தாலும் அது எனக்கு திருப்தி ஆகும். ஆமே, நான் நினைச்சதை விட எனக்கு கம்மியா கத்து தந்தாலும் அது எனக்கு திருப்தி ஆகும். ஹல்லேலூயா. நினைச்சதை விட அதிகமா தந்தாலும் அது எனக்கு திருப்தி ஆகும். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, நான் கேட்டதெல்லாம் எனக்கு திருப்தி அடையுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் தரது எல்லாமே எனக்கு திருப்தி ஆய் மாறும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் பைபிள் சொல்ல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஆமென். அவர் என்ன தாராரோ, உங்க பிள்ளைக்கு கர்த்தர் என்ன செய்யறாரோ அதுதான் திருப்தி. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, இந்த ஆண்டுல நீங்க அதிகமா ஜெபிக்க வேண்டியது, ஆமென். நமக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கும், பல காரியத்துல பல ஆப்ஷன். நீ என் பிள்ளைங்க வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடந்தா, திருமண காரியம் நடக்கும்போது நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தா, எஸ், இந்த ஆப்ஷன் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும். இந்த ஆசை வராது என்று அல்ல, ஆனா அந்த ஆசையை எனக்கு நிறைவேற்றி தான் தரணும்னு கேட்காதீங்க. ஆண்டவரே, நீர் உமது கரத்தை திறந்து எப்படி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ, நீர் உமது கரத்தை திறந்து எப்படி என் தலைமுறை ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ அப்படி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. திருப்தி அடைய விரும்புகிற தேவ பிள்ளையே, உங்கள் ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபமாய் மாறுவதாக. அவர் ஆப்ஷன் வச்சு கொடுத்த மன்னா அது கானான் வரை கொண்டு போனது. ஆனா தாங்கள் ஆப்ஷன் வச்சு வாங்கின இறைச்சி அவர்களை கானானுக்குள் கொண்டு போகலை, பாதி வழியிலே அவர்களை இல்லாமல் ஆக்கினது. ஆமே, நான் கேட்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே கையை திறந்து, ஆமே, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம ஆப்ஷன் வச்சு கேட்கறது இன்னைக்கு நாம திருப்தி அடைய, ஆனா அவர் ஆப்ஷன் வச்சு தர்றது தலைமுறை தலைமுறையா திருப்தி. ஹல்லேலூயா. ஆமென்.